நமது பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் அவர் தம் குமாரனும் நமது ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவினிடத்திலிருந்தும் நம் யாவருக்கும் அவருடைய கிருபையும் சமாதானமும் எந்த ஆசீர்வாதமான ஆராதனை பொழுதிலும் நம்மோடு இருந்து நம்மை வழிநடத்துவதாக. ஆமென். நாம் வாசித்து தியானிக்க இருக்கிற திருமறை பாதையை ஏற்கனவே வாசிக்க கேட்டோம். அது பரிசுத்த பவுல் அப்போஸ்தலன் ரோமருக்கு எழுதிய நிருபம் 12ஆம் அதிகாரம் வசனங்கள் 9 தொடங்கி கடைசி மட்டும் 21ஆம் வசனம் வரை. The meditation passage chosen from the epistle written by St. Paul to Romans, chapter 12, verses 9 to 21. ஆண்டவருக்குள் பிரியமானவர்களே, அன்பு என்கிற வார்த்தை அது வெறும் வார்த்தை அல்லது பெயர்ச்சொல் அல்லது நவுன் என்று எடுத்துக் கொண்டிருக்கிறோம். கேட்பதற்கு மிக இனிமையான ஒரு வார்த்தை, பேசுவதற்கு மிக ஆழமான அர்த்தமுள்ள வார்த்தை, ஆனால் செய்கிறதற்கு மிக கடினமான வார்த்தையாய் நமக்கு அது காணப்படுகிறது. The love is not a noun, but love is a verb. செயல்படுகிற அன்பே உண்மையான அன்பு. எனவேதான் பவுல் அப்போஸ்தலன் இந்த பகுதியை ஆரம்பிக்கிற பொழுது, உங்கள் அன்பு மாயமற்றதாக இருப்பதாக. Your love is not in bogus. அது மாயம் நிறைந்ததா, hypocrite. அது ஒரு போலியான அன்பாக இருக்கக்கூடாது என்று தன்னுடைய விசுவாசிகளுக்கு அவன் வலியுறுத்தி பேசி ஆரம்பிக்கிறான். மாயமற்ற அன்பு. அப்பொழுது மாயம் உள்ள அன்பு கூட இந்த உலகத்தில் காணப்படுகிறது இல்லையா? அன்பு செலுத்துவது போல, அதாவது இலக்கணத்திலே வஞ்ச புகழ்ச்சி அணி என்று ஒன்று இருக்கிறது. அதாவது புகழ்வது போல இகழ்வது, அன்பு செய்வது போல மாயமாய் செய்வது என்கிறது அதனுடைய வழக்கமாய் இருக்கு. எனவே அன்பு என்கிற இந்த வார்த்தை கலப்படமற்றதா இருக்க வேண்டும். எந்த விதமான அதில் மாய்மாதம் பண்ணக்கூடாது. அந்த அன்பு 3 வார்த்தைகளிலே பகுத்து அறியப்படுகிறது எபிரேய பாஷையில். அகாபே என்றால் கடவுள் மனிதன் மீது வைத்த அன்பு. யோவான் 3:14 இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார் என்ற அந்த வார்த்தைக்கு ஒத்ததான ஒரு அன்பு அகாபே. பிலியோ என்கிறது பாசம் நிறைந்த அன்பு. பாசம் நாம் வைத்து பெற்றோர்கள் பிள்ளை மீதோ உடன்பிறப்புகள் ஒருவர் மீது ஒருவரோ வைக்கிற அன்புக்கு பிலியோ லவ் என்று பெயர் எபிரேய பாஷை. 3வது அன்பு அது ஈராஸ், நேசம் வைக்கிற அன்பு. இருபால் உள்ளங்கள் ஒருவர்பால் ஒருவர் ஈர்த்து நேசம் வைக்கிற ஆண் பெண் ஈர்ப்பின் அன்புக்கு பெயர் ஈராஸ். எனவே அது நம்முடைய ஈராஸ் அன்பா இருந்தாலும் சரி, பிலியோ அன்பா இருந்தாலும் சரி, அகாபே அன்பா இருந்தாலும் சரி, அதில் மாயமாலம் செய்யக்கூடாது என்பது பவுல் அப்போஸ்தலரின் அழைப்பு. தொடர்ந்து வருகிற எல்லா வசனங்களும் நாம் ஏற்கனவே வாசித்து அறிந்திருக்கிற வசனங்களே. The ethics of the Christian life, அதாவது ஆத்திச்சூடியில நாம் அவையார் எழுதியதை பார்க்கணும் இல்லையா? ஆத்திச்சூடியில என்ன சொல்றது? அறம் செய்ய விரும்பு, ஆறுவது சினம், ஈவது கரவே என்று வரிசையாக சொல்வது போல பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார். தீமையை நிறுத்து,
நன்மை செய்து கொண்டிருங்கள். சகோதர சிநேகத்தில் ஒருவருக்கு உருக்கமான பட்சம் காட்டு. ஏனென்றால் முதலாவது இந்த உலகத்தில் கேட்டுக்கொண்ட அன்பு ஈராஸ் அன்பு, ஒருவர் மீது ஒருவர் பழி போடுகிற அன்பு. ஆதாம் ஏவாள் மீது பழி போட்டால், ஏவாள் சர்ப்பத்தின் மீது பழி போட்டது. சர்ப்பம் ஒன்றுதான் உண்மையை ஒத்துக்கொண்டது. எனவே முதல் அன்பு கெட்டுக்கொண்டது. இரண்டாவது காயின் ஆபேலை கொன்றார். சகோதர சிநேகம் பீலியோ அன்பு கெட்டுக்கொண்டது. ஆனால் அகாப்பே என்கிற அந்த அன்பு அப்பொழுதும் கூட மாயமற்றதாக மனுமக்களை அழிவுக்கு நேராய் அல்ல மீட்புக்கு நேராக பயன்படுத்த முடியாத வாக்குத்தத்தம். ஸ்திரீயின் வித்து சீடா உலர் அவர்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அந்த இடத்திலே வாக்குத்தத்தம் பண்ணின பரிபூரணமான பரிசுத்தமான முழுமையான நிறைவான அன்பு அகாப்பே. கடவுள் மனிதன் மீது வைத்த அன்பு, தமது குமாரனையே கொடுத்த அன்பு, மனுமக்கள் ஒருவரும் கெட்டு போக கூடாது என்று நினைத்த அன்பு, எல்லோரும் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைத்த அந்த அன்பை நாம் நினைத்து பார்க்க வேண்டுமே. தொடர்ந்து வரும் வசனங்களை நாம் பார்த்தோம் என்றால், ஒருவருக்கொருவர் கனம் பண்ணுவதில் முந்திக் கொள்ளுங்கள். இப்ப இருக்கிற காலகட்டங்களில் அவன் எனக்கு வணக்க மாட்டான், இவன் எனக்கு தோற்றம் பண்ணல, இவன் என்னை கூப்பிடல என்று மற்றவர்கள் மீது வழி சாற்றுகிற உணர்வு இயல்பாகவே மனிதனுக்கு வந்துவிட்டது. அவன் தான் உன்னை கூப்பிடவில்லையே, உன்னை கனம் பண்ண விரும்பவில்லையே, நீ ஏன் எதிர்பார்க்கிற? நீ முந்திக் கொண்டால் அவனும் உனக்கு பதில் செய்வான். ஈகோ gets God out. ஈகோ என்றால் E H G என்றால் God, O என்றால் out. கடவுளை தன் வாழ்விலிருந்து விளிம்பு வரைக்குமாக தள்ளிவிடுவது, அதுதான் ஈகோ. நான் பெரியவன், நீ பெரியவனா, பார்க்கலாமா, சரியா என்கிற இந்த சிந்தனை எல்லாம் எதனால் வருகிறது? ஈகோ என்கிற அந்த ஒரு பெரிய தீய குணாத செய்தினால் அது புருஷன் படையில் வரக்கூடாது, திருச்சபையிலும் வரக்கூடாது, சமுதாயத்தில் வரக்கூடாது, ஸ்தாபனங்களில் வரக்கூடாது. அது வந்ததுனால் நாம் இழந்தது ஏராளம் ஏராளம் ஏராளம். எனவே அதற்கு காரணம் ஆவியிலே நாம் அனல் குறைந்து போனது, வெது வெதுப்பாய் போனது, வாந்தி பண்ணி போடுகிற அளவுக்கு நாம் அனலில் இருப்பதில்லை. பொதுவாகவே மற்ற திருச்சபையார் லுத்தரன் திருச்சபையாரை பார்த்து என்ன சொல்லுகிறார்கள்? அவர்கள் ஆவியும் இல்லாதவர்கள், அனலும் இல்லாதவர்கள், உலகத்தோடு ஒத்து வாழ்வார்கள், ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் ஆலயத்தில் வருவார்கள். அது கடமை சம்பிரதாயம் என்கிற அளவிலே இருக்கிற கருத்து தவறானதுதான். ஆனால் அவர்களால் நம் மீது குற்றம் வைக்கப்படுகிறது. காரணம் நாம் பாடுவதில்லை, கரங்களை இரண்டை விரித்து சத்தமாய் கைத்தட்டுவதில்லை, குதிப்பதில்லை. அதை வைத்தவர்கள் நம்முடைய அனலை கணக்கெடுக்கிறார்கள். கொரோனா வைத்து உடல் சுட்டை பார்க்கிறார்களே, அதே போல இந்த வெளியரங்கமான செய்கைகள் தான் அனலுக்கு அடையாளம் என்று அவர்கள் தவறாக நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அனல் அல்ல. நாம் ஆவியில் இருந்தப்பட்டவர்களாய், கடவுளே ஆவியில் நிறைந்தவர்களாய் அனலாய் காணப்பட வேண்டும் என்பது பவுல் சொல்றார். தொண்டு செய்யுங்கள். Serving is the best identity of the Christianity. தொண்டு செய்ய மனமில்லாதவன் நான் கிறிஸ்தவன் என்று சொல்லிக் கொள்வதில் அர்த்தம் இல்லை. அன்னை தெரசா, எமி கார்மிகேல், லாரன்ஸ் நைட்டிங்கேல், ஐடா ஸ்கடர், நம்முடைய ஐஎல்சி ஸ்தாபகர் நேத்தர் துறையவர்கள், ஏன் இப்பொழுதும் கூட நம்மோடு பணியாற்றி கொண்டிருக்கிற மிஸ் ஆலிஸ் பிரையன் டாக்டர், இவர்கள் எல்லாம் தொண்டு செய்ய வந்தவர்கள். அதுதான் உண்மையான கிறிஸ்தவம். கிறிஸ்துவின் அன்பு என்னை நெருக்குகிறது, ஏவுகிறது என்று இங்கிலாந்தில் இருந்தும், ஜெர்மனியில் இருந்தும், அமெரிக்காவில் இருந்தும், ஸ்வீடனில் இருந்தும், டென்மார்க்கில் இருந்தும் புறப்பட்டு வந்து பல்வேறு திருச்சபைகளை ஸ்தாபித்து, ஸ்தாபனங்களை ஸ்தாபித்து
மருத்துவத்துறையிலும் கல்வித்துறையிலும் மிகப்பெரிய சரித்திரம் சாதனை படைத்தவர்கள் கிறிஸ்தவர்கள். இது இந்த உலகம் மறுக்கவே முடியாத பேருண்மை. எனவே தொண்டு செய்யுங்கள். அதே நேரத்தில் நமக்கு இருக்கிற அந்த நன்னம்பிக்கையிலே சந்தோஷமா இருக்க வேண்டும். மட்டுமல்லாமல் உபத்திரத்திலே பொறுமையா இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, பரிசுத்தவான்களின் அவசியங்களில் அவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்க வேண்டும். ஷேரிங். கடவுள் தமது குமாரனையே கொடுத்தார். குமாரன் தன் ஜீவனையே சிலுவையில கொடுத்தார். தம்முடைய சரீரம் அடிக்கப்படுவதற்கு கொடுத்தார். தம்முடைய ரத்தத்தை எல்லாம் விழுந்து மனுமக்களில் சுத்திகரிக்கும்படியான பாவ நிவாரண பலியாக ஒப்பு கொடுத்தார். நாம் என்ன கொடுத்திருக்கிறோம்? மற்றவர்களுக்கு கொடுப்பதற்கு நம்மிடத்தில் இருக்கிற அன்பு, நம்மிடத்தில் இருக்கிற சமாதானம், நாம் பிறருக்கு ஆறுதல் செய்ய வேண்டியவர்களா இருக்கிறோமே, செய்கிறோமா? பகை உணர்ச்சியை மனதில் வைத்து ஜென்ம பகையாக அதை மாற்றி தலைமுறை தலைமுறையாக பழிவாங்குகிற சிந்தனை நமக்குள்ளாக இருக்க காரணம், நாம் தீமையை விரும்புகிறோம், நன்மையை வெறுக்கிறோம். அதுதான் என்று சொல்லுகிறார். சந்தோஷப்படுகிறவனோடு சந்தோஷப்படுங்கள், அழுகிறவனோடு அழுங்கள். அதாவது கொரோனா தொற்று எப்படி ஒருவர் தொற்றிக் கொள்கிறதோ அதே போல சந்தோஷமும் துக்கமும் ஒரு கிறிஸ்தவத்திலிருந்து இன்னொரு கிறிஸ்தவனுக்கு தானாய் தொற்றிக் கொள்வது அது இயல்பான விஷயமா இருக்க வேண்டும். ஆனால் நாம் முறைகேடாக என்ன செய்கிறோம்? மாறாக என்ன செய்கிறோம்? மற்றவர்கள் துக்கப்பட்டால் நாம் மாய்மாலமாக துக்கப்படுவது போல நடிக்கிறோம். மற்றவர் சந்தோஷப்பட்டால் சந்தோஷப்படுவதுள்ள முகத்திலே நடித்து உள்ளத்திலே அவர் மீது பொறாமைத்தி பற்றி இருப்படியாக நாம் இருக்கிறோம். இப்படி இரட்டை வேஷம் போடுவது கிறிஸ்தவனுக்கு அழகல்ல என்பதை உணர்த்தும்படியாக பவுல் சொல்லுகிறார். அடுத்ததாக என்ன சொல்லுகிறார்? மேட்டிமை யானவைகளை சிந்தியாமல் தாழ்ந்தவர்களோடு இசைத்து போங்கள். Humility is the mother of all virtues என்று சொல்கிறார். தாழ்மை எல்லா குணாதிசயங்களின் தாய். ஆலயங்களிலே கூட நமக்கு அந்த தாழ்மை வருவதில்லை. காரணம், முதன்மையான ஸ்தானங்களை தேடி பிடித்து உட்கார்வது, இது என்னுடைய இடம் என்று குறித்துக் கொள்வது, இங்கே தவிர எங்கேயும் உட்கார மாட்டேன், என் பக்கத்தில் யார் உட்கார வேண்டும் என்று நான் தான் முடிவு செய்வேன் என்கிற மேட்டிமை சிந்தனை, தன்னை குறித்ததான அளவுக்கு மீறின அபரிதமான யோசனை, இதெல்லாம் ஆலயத்தில் செய்கிறதை நாம் கண்ணார பார்த்திருக்கிறோமே. எனவே தாழ்மையாயிருங்கள், தாழ்ந்தவர்களோடு இசைத்து போங்கள். எளிமையானவர்களை அவருடைய எளிமைக்கு ஏற்றபடியாக நம்மையும் மாற்றி அவர்களோடு இசைத்து போவதுதான் கிறிஸ்தவத்தின் மிகப்பெரிய ஆசீர்வாதமான அழைப்பு. ஒருவனுக்கு ஒருவன் தீமைக்கு தீமை செய்யாதீர்கள். Do not evil to evil. ஒருவனுக்கு ஒருவர் தீமை செய்து அவனை விட அதிகமான செய்ய பாருங்கள் என்பது கிறிஸ்தவனுடைய குணாதிசயமாக இருக்கக்கூடாது. மாறாக ஒரு கண்ணத்தில் அறைந்தால் மறு கண்ணத்தை காட்டு என்று சொன்ன ஆண்டவருடைய பொறுமை, அந்த இசை, அந்த தாழ்மை, இதையெல்லாம் கிறிஸ்தவத்தில் இருக்க வேண்டும் என்பதை பவுல் அப்போஸ்தலன் பட்டியலிடுகிறார். மட்டுமல்லாமல் யோக்கியமானவர்களை செய்ய கருத்தாயிருங்கள். யோகியனை பார்த்தாலே பரிகாசம் பண்ணுகிற காலகட்டத்திலே நாம் இருக்கிறோம். பெரிய வானத்தில் போட்டாரு, அப்படியே ரொம்ப சுத்தமா இருப்பாரு என்று கொஞ்சம் யோகியமா இருக்கிறவனை பார்த்தால் பெரிய பெரிய அளவிலே the majority people mockery with the particular person, அவனை மிகவும் பரிகாசம் பண்ணுகிற கூட்டங்கள் தான் அதிகமாக இருக்கிறது. அதை வேண்டாம் என்று பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறார். கூடுமானால் எல்லா மனுஷனோடும், உங்களால் மட்டும் எல்லா மனுஷனோடும் சமாதானமா இருக்கு. இது முடியாதுதான்.
முடியாது என்று பவுலப்போஸ்தலன் தெரிந்திருக்கிறது. எனவேதான் இன்னொரு கூடுதலான வார்த்தை என்ன போட்டிருக்கிறார், கூடுமானால் இப்ப யூ கேன் பாசிபிள். எல்லா மனுஷனோட சமாதானமா இருந்துட முடியாது. ஏனென்றால் காரணமே இல்லாமல் பகைக்கிற கூட்டத்தின் மத்தியிலே நாம் எப்படி சமாதானமா இருக்க முடியும்? ஏன் என்னை பகைக்கிறாய் என்று கேட்டு பாருங்கள். அதுக்கு காரணமே சொல்ல முடியாது. காரணம் இல்லாமலே பகைப்பார். நம்முடைய வளர்ச்சி, நம்முடைய திறமை, நம்முடைய தாளந்துகளை ஆண்டவருக்கு என்று பயன்படுத்தும் பொழுது நம்முடைய எதிர்மறை காரியங்களை குறித்து பேசி இவனா அவனுக்கு தெரியாதா என்று அவர்கள் தலையை துலுக்கி துலுக்கி அவனை ஏளனம் செய்வார். அதுதான் அப்படிப்பட்டவர்களை நாம் விலகி இருக்க வேண்டும். அவர்களோடு சமாதானம் இருக்க முடியும் இல்லையா? அவர்களோடு சண்டை இடுவது நம்முடைய காரியம் அல்ல. மாறாக அவர்களை விட்டு விலகி இருப்பதும், அவர்களை இதை அவையார் சொல்லுகிறார், துஷ்டனை கண்டால் தூர விலகு, நீ போய் அவனோட மேல விழுந்து சண்டை போட்டுக்காது, அவனை பார்த்தா தூரமா விலகி போயிடு என்ற முன்னோர்களின் வாக்கு கூட சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக பழி வாங்குவது என் காரியம், பழி வாங்குதல் என் காரியம் என்று கடவுள் சொல்லிவிட்ட பின்பு நாமே எப்படியாவது அவனை கொடுத்தேனா பார், அவனை இல்லாமல் பண்ணுகிறேன் பார், அவனுக்கு கிடைக்காமல் செய்கிறேன் பார் என்று பழி வாங்குகிற முயற்சியில அந்த கட்டங்களிலே அவர்கள் இருப்பது என்பது நாம் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிற விஷயம்தான். ஆனால் கடவுள் சொல்லுகிறார், நீ செய்யாத, நீ செய்தனா கொஞ்சமா செய்த, நான் செய்தனா அதிகமா செய்த. அதனால அவனுக்கு அதிகமான தண்டனை, ஆக்கினை, உபத்திரவம் வர வேண்டுமா, இல்ல நீ செய்கிற சின்ன சின்ன சில்லறை உபத்திரங்கள் போதும் என்றால் நீயே செய்து. ஆனால் ஏகத்தை விட்டுட்டு பாரு, அவன் என்ன செய்ய பாரு என்று கடவுள் அந்த பழிவாங்குற காரியத்தை தன்னுடைய காரியமாக எடுத்துக்கொள்ளும் பொழுது நாம் அதை கைவிட வேண்டும். ஆயுதங்களை, கோபங்களை, ஆத்திரங்களை, சின்னத்தை கைவிட வேண்டும். கடவுள் பார்த்துக் கொள்வார் என்கிற அந்த நிலைமையிலே நாம் இருக்க வேண்டும். அன்றையும் உன் சத்துரு பசியா இருந்தார், உன் பிள்ளை பசியா இருந்தால் என்று சொல்லவில்லை, உன் அத்தை பசியா இருந்தால் என்று சொல்லவில்லை, உன்னுடைய மாமன் பசியா இருந்தால் சொல்லவில்லை. யார் சொல்றாரு? சத்துரு. Feel your enemy. கேட்கறதுக்கே கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. இதை போய் செய்ய முடியுமா? முடியும், கண்டிப்பாக முடியும். ஊழியர்கள் வரலாற்றை, அனுபவங்களை வாசித்தவர்களுக்கு தெரியும். ஆண்டவருடைய 4 சுவிசேஷத்தையும் நன்றாய் படித்தவர்களுக்கு தெரியும் அவர் சத்துருவை எவ்வளவாய் நேசித்தார் என்பது நமக்கு நன்றாக தெரியும். எச்சர்மனையிலே யூதாஸ்காரியர் முத்தமிடுகிறார். அவனுடைய முத்தம் மாய்மாதம், அன்பில்லாதது, காட்டி கொடுப்பது, ஆண்டவரை பழிவாங்குவது என்று எல்லா தீய குணாதிசயத்தையும் யூதாஸ் கொண்டிருந்தால் அந்த முத்தத்தை வைத்தார். ஆனால் ஆண்டவர் அவனை என்ன அழைத்தார்? சிநேகிதனே என்று அழைத்தார், மை ஃப்ரெண்ட் என்று அழைத்தார். முத்தத்தினாலேயா காட்டி கொடுப்பாய்? உனக்கு வேறு செய்கை ஞாபகம் வரும் இல்லையா? முத்தம் என்பது அன்பின் வெளிப்பாடு அல்லவா? நாம் நேசிக்கிற மக்களுக்கு நாம் பகிர்ந்தளிக்கிற ஆசீர்வாதமான ஒரு காரியம். அதை போய் துரோகத்துக்கு பயன்படுத்தி விட்டாயே யூதாஸ் என்று ஆண்டவர் சொல்ல கேட்கிறோம். எனவே சத்துரு பசியாயிருந்தால் அவனுக்கு ஆகாரம் கொடு, அவன் தாகமா இருந்தால் தாகத்துக்கு கொடு. நமக்கு கூட பழமொழிகிறது இல்லையா, தவிச்ச வாய்க்கு தண்ணி கொடுக்காதவங்களே. ஒருத்தர் ரோட்ல மயங்கி விழுந்து கிடக்கிறான். அந்த காலத்துல எல்லாம் ஓடி போய் சோடா வாங்கிட்டு வந்து அவன் முகத்துல வீச்சு அடித்து அவன் வாயில சோடா ஊற்றி அவன் மயக்கத்தை தெளிய வைப்பார். இன்று யாராவது மயங்கி விழுந்தா அது செல்போன்ல எடுத்து எல்லாருக்கும் அதை விளம்பரப்படுத்துகிறார்கள். 65 வயது முதியவர் வந்து மயங்கி விழுந்தார் பாருங்கள். எவ்வளவு ஒரு மனித நேயமற்ற செயலாய் இந்த உலகம் மாறி போயிருக்கிறது என்பதை யோசித்து பாருங்கள். அதுல கிறிஸ்தவர்கள் கூட இடம்பெறுவதுதான் மிக துக்ககரமான விஷயம். கிறிஸ்தவர்களும் அப்படிப்பட்ட
ஈன செயல்களில் ஈடுபடுகிறார்களே, அதுதான் ஆண்டவருக்கும் விருப்பமில்லாத விஷயங்கள் என்பதை நாம் நினைவு கொள்ளவே இருக்கிறோம். நீ அப்படி செய்து பார், அவன் மீது அக்கினி தழலை நீ குவிப்பாய். The hand of the climax, கடைசி வசனம் மிக ஆசீர்வாதம். தீமையினாலே வெல்லப்படாமல் நன்மையினாலே தீமையை வெல்லு. காலம் சென்று முன்னாள் முதலமைச்சரும் புரட்சி தலைவர் என்று அவருடைய கட்சியாளர் அழைக்கப்படுகிற எம்ஜிஆர் என்கிற இந்த 3 எழுத்து அவர் ஒரு முறை மதுரையிலே காரிலே பவனி வருகிறார். போய்கொண்டிருந்த பொழுது எதிர்கட்சிக்காரன் ஒருவன், அவன் பெயர் முத்து, தன்னுடைய செருப்பை கழட்டி வீசி எம்ஜிஆரின் காரின் மேலே அடித்தார். செருப்பு சரியாக அவர் காரணிய கண்ணாடி முகப்பிலே விழுந்து அந்த பேனட்டிலே காணப்படுது. உடனடியாக காரை நிறுத்தி எம்ஜிஆர் அவர் கேட்டார், யார் அந்த செருப்படுத்தது? முத்து என்கிற இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தில் சார்ந்த ஒரு அன்பர் என்று சொன்னார். எம்ஜிஆர் என்ன செய்தார் தெரியுமா? அடுத்த முறை மதுரைக்கு அவரை மேயராக்கினார். முத்தை அழைத்தவார்கள், என் கட்சியில் சேர்ந்து கொள்ளுங்கள், அவருக்கு நான் சீட் கொடுக்கிறேன், மதுரையில அவர் மேயராக இருக்க வேண்டும். இதுதான் தீமையை நன்மையால் வெல்வது. நம்ம எத்தனை பேருக்கு அப்படி தீமைக்கு நன்மை செய்ய முடியாது சொல்லுங்க பார்க்கலாம். ஆபிரகாம் லிங்கன் ஒரு அன்பர் சொன்னார், உன்னுடைய தகப்பனார் செருப்பு தைக்கிறதானே, நான் போட்டிருக்கிற இந்த ஷூவை கூட உங்க அப்பா தான் தைத்தார் என்று பார்லிமெண்ட்ல சொன்னார். நாம இருந்தால் அப்படியே அங்க இருக்கிற காவலர்களை ஏற்றிட்டு அவனை பிடித்து குண்டு கட்டாக தூக்கி அவனை துவைத்து எடுத்திருப்போம். ஆனால் ஆபிரகாம் லிங்கன் என்ன சொன்னார் தெரியுமா? நீ சொன்னது மிக சரி. நீ போட்டிருக்கிற ஷூ என் தகப்பனார் செய்து கொடுத்த புதிய ஷூ. ஒருவேளை அதில் ஏதாவது பழுதா இருந்தால் என்னிடத்துல கொடுத்து விட்டு போ, நான் அதை பழுது பார்த்து மறுபடியும் புதுப்பித்து உனக்கு தருகிறேன். ஏனென்றால் என் தகப்பனார் புது ஷூ தைப்பவர், நான் பழைய ஷூக்களை பழுது பார்ப்பேன். ஆனாலும் ஜனங்கள் என்னை ஜனாதிபதியாக வைத்திருக்கிறார்கள் என்று சொன்னார். இந்த தாழ்மை யாருக்கு வரணும்? இந்த பொறுமை யாருக்கு வரணும்? கிறிஸ்தவர்களாக நமக்கு இருக்க வேண்டும். ஆனால் இருப்பதில்லை. ஆனால் நாங்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொண்டிருப்பதில் the Christian ethics is not a noun word, but it's the action. கிறிஸ்தவன் என்றால் எப்படி இருக்க வேண்டும் என்ற பட்டியலை நாம் வாசித்தோமே, இதன்படியெல்லாம் வாழ்க்கையில எப்பொழுதாவது செய்திருக்கிறோமா என்று சுய ஆய்வு செய்து பாருங்கள். கண்ணாடி முன்பு நின்று பாருங்கள். நான் கிறிஸ்தவன், அவ்வளவு இத்தனை காரியங்களை செய்திருக்கிறார், நான் இதையெல்லாம் செய்திருக்கிறேனா என்று பார்த்தால் எல்லோரும் நிச்சயமாக 0 பாயிண்ட் தான் எடுத்திருக்கும். எல்லாரும் மிக குறைந்த மதிப்பெண்களில் தோற்று போயிருக்கும். வெற்றி பெற்றால் ஒருவரும் இல்லை என்கிற நிலைதான் நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய செயல்பாடுகளிலே, நம்முடைய சிந்தனைகளிலே இருக்கிறது என்பதை மிக தாழ்மையோடு கடவுளுடைய சமூகத்திலே ஒப்புக்கொண்டால் அவர் நம்மை மாற்றுவார். நம்மை மாற்றவே மாறாத ஆண்டவரை இந்த உலகத்தில் அனுப்பி தந்தார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவரே நமக்கு வெறும் உபதேசங்களை சொல்லி போகவில்லை, செயலாற்றி தன்னை ஒப்பு கொடுத்தார். கடவுளுடைய எல்லா சித்தத்திற்கும் அவரை ஒப்பு கொடுத்தார். பரிசேயர்களும் வேதபாரர்களும் அவரை செய்த பரிகாசங்கள் ஏராளம். சிலுவையில் பெரிய கூச்சல் அங்கு எழுந்தது. ஆண்டவர் எந்த விதமான எதிர்மறை ரியாக்ஷனும் அவர் காட்டவே மாறாக பொறுமையாக நின்றார். வயிறு கத்தலைக்கு முன்பாக நிற்கிற ஆட்டை போல அவர் நின்றார் என்று எசையா தீர்க்கன் சொன்னது. ஆண்டவர் பிலாத்து நரம்பில் நின்றது, பிரதான ஆசாரியர் நரம்பில் நின்றதை பார்த்து நாம் வாசித்து கற்றுக்கொள்ள வேண்டும். எனவே அன்பானவர்களே, கிறிஸ்டியன் எதிக்ஸ் இஸ் நாட் எ வேர்ட், இட்ஸ் நாட் எ நவுன், பட் இட்ஸ் எ வர்க். செயலாற்ற வேண்டிய காரியங்கள் என்பதை சிந்தித்து நம்மை நாமே சீர்தூக்கி பார்த்து
நம்முடைய சுயபலத்தால் ஆகாதது எல்லாம் கடவுள் ஆவியின் பலத்தினால் நம்மை ஆசீர்வாதமாய் காத்துக் கொள்வார் என்ற சிந்தனையோடு அர்ப்பணிப்போம். கர்த்தர் இந்த திருவசனத்தால் நம்மை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென். எல்லா புத்திக்கும் மேலான தெய்வீக சமாதானம் நம்முடைய இருதயங்களின் சிந்தனைகளில் கிறிஸ்து இயேசுவுக்குள் காத்துக் கொள்வதாக. ஆமென்.